also welcome Pastor Danny, Sister Manori, David, Ryan and Amma who is here with us to do ministries. We welcome you in a very special way. May God bless you. இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முதல் வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் வாசித்து விட்டு நாங்கள் ஆராதனைக்காக ஜெபிப்போம். Let us read a small passage from the Bible and then we will pray for the service. சங்கீதம் 138வது சங்கீதம், Psalms 138 இப்படியாக சொல்கிறது: உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். Psalms 138 1 and 2. I will give you praise with all my heart. I will make melody to you before the gods. I will give worship before your holy temple, praising your name for your mercy and for your unchanging faith, for you have made your word greater than all name. Amen. Amen. His word is made greater than all name. அவருடைய வார்த்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போமா? Shall we all stand up and pray? Bow down our heads, close our eyes, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். முதலாவது இந்த இடத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக, சுத்தப்படுத்தும்படியாக, அவரது இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்க போகிறோம். We are going to sanctify, ask God to sanctify this place with His blood. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சபையை இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தில் இந்த கடந்த வாரங்களில் கர்த்தாவே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது நடந்திருப்பினும் கர்த்தாவே உமது இரத்தத்தினால் இந்த இடத்தை நாங்கள் சுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we ask that you sanctify this place by your blood, oh Father. Lord, we ask that whatever undesirable things that may have happened in this place, we ask that you sanctify this place and make this place holy and worthy, where we are going to uphold your praise, oh Father, where we are going to exalt your name, Father. Let your glory be to you, oh Father. அப்படியா சேரதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனையில் ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் நாங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே அவர்களை தாங்கி வழிநடத்தி தேவையான பலத்தை கொடுத்து வழிகாட்டும்படியாக நாங்கள் ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். We are going to commit all those who are doing ministries today, we are going to commit them into the hands of God and ask that the God guide, lead, protect them and anoint them to do their ministries in the way that they appropriately do them for God. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் அது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ என்று வித்தியாசம் இல்லாமல், திரைக்கு முன்னாகவோ திரைக்கு பின்னாகவோ ஊழியம் செய்வீர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. எல்லோரையும் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உமது வழிகாட்டுதலும் உமது அபிஷேகம் ஒவ்வொருவரோடும் உருந்து கர்த்தாவே, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முகமாக இந்த ஆராதனையை அவர்கள் சரியான முறையில் நடத்த நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Yes Lord, we commit all those who are doing ministries to your hand, oh Father. We ask that you protect, guide and anoint them, oh Father, so they do the ministries in the appropriate way that they have been appointed to do, oh Father, so that your name be exalted. Let all honor, glory and praise be to you, oh Father. Thank you Jesus. துதி ஆராதனை பகுதியை விசேஷித்த விதமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஆராதனையை வழிநடத்தும் மகனோடு, ஆராதனை குழுவோடு, இசைக்கருவிகள் வாசிப்பவர்களோடு, அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பவர்கள் எல்லோரையும் நாங்கள் பரிசுத்த கரத்தில் விசேஷித்த விதமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். We're going to commit the worship, the son who is leading the worship, the choir, the musicians, the entire technical team. With regard to the worship, we ask that the special anointing of God be over them. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் மகன் டேவிடை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமது பிரசன்னத்தினால் வழிநடத்தும்படியாக உமது ஆலோசனைகளை நீர் வழங்கி கர்த்தாவே சரியான முறையில் வழிநடத்தும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அவரோடு கூட இருக்கிற அந்த பாடகர் குழுவை நீங்களே பரிசுத்த நாமத்தினால் அபிஷேகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். Lord, we ask that you anoint David and the choir, oh Father, and lead them in abundant way, oh Father, so that you exalt your name. And we also commit the entire technical team, oh Father, the musicians, the PA systems, the LCD operators, and all the video, the live transmission operators, everybody into your mighty hands. Let your anointing guide them, oh Father. அவர்கள் எல்லோரையும் உமது அபிஷேகத்தினால் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா சேரதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். மிக முக்கியமாக நாங்கள் வார்த்தை பாதிக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to commit the word of God and pray. We are going to commit Sister Manori and Pastor Danny, who is translating for her, into
into God's hands that the word come mightily upon us, O Father. அந்த வார்த்தை எங்களோடு மகிமையாய் அபரீதமாய் இடப்படும்படியாக அந்த வல்லமை புறப்படும்படியாக we ask that you cover them in your cross and then you be revealed through them, O Father. Put the words in their mouth, O Father, so that the words clearly speak to us, O Father, in a way that you intended to speak. And Lord, open our ears and hearts, O Father, so the word touches every heart, O Father, and it refines every heart, O Father, and let everyone cherish His words in their heart and apply it to their lives, O Father, so not only they become a blessing, their blessings be extended through them to the many others, their friends, their families, their colleagues, their university friends, wherever they go, Father. Let them show that the light of your word is in them, that this word do wonders in our midst, oh Father. Protect and guide everyone. Lord, we commit this entire service. ஆம் கர்த்தாவே, இந்த முழு ஆராதனை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. எதை செய்தாலும் கர்த்தாவே உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் கர்த்தாவே. முழுவதையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம். Yes, Lord, we commit the entire service into your mighty hands. Whatever we may do, we ask that the all honor, glory and praise be to your name alone and not to anyone else. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. 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 Hallelujah. 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 How many of you are happy this morning? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த நாள்ல? Amen. How many of you are happy this morning? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many can say, I serve a good and faithful God? எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் ஒரு நல்ல ஒரு தேவனை இந்த நாளில் சேவிக்கிறேன்? I serve a faithful God. Amen. Amen. How many can say, I serve a faithful God? நான் விசுவாசமுள்ள ஒரு தேவனை தொழுது கொள்கிறேன். Amen. My situations may change, but one thing that doesn't change my life is my everlasting Lord. என்ன சூழ்நிலை மாறினாலும் என்னுடைய கர்த்தர் மாறாதவர். Amen. எத்தனை சொல்லும் நான் ஆராதி கர்த்தர் இன்னார் என்று அறிவேன். Amen. Hallelujah. Amen. He is a faithful God. From the start to the very end. நான் ஆராதி கர்த்தர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். Amen. Amen. Hallelujah. We're going to take a few moments and everyone we're going to lift our hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக let's all lift our voices and praise the name of the Lord this morning. Thank you, நேராக கரங்களை உயர்த்தி Lord, let us all lift the name of the Lord. அப்பா இந்த நேரத்தில் உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே உமக்கு நன்றி. நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி. Yes, Father, we invite you in our midst, Father. We come down to your Thank feet you, this morning. Jesus. Thank you, We Jesus. pray for your divine hands. Amen. உந்தன் மகிமையின் கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ண வேண்டும். Thank you, Jesus. விரோதவாசிக்கு எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி பாதாளத்திலே போடுகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. We pray your hand come and reveal in our midst this morning. Thank you, Jesus. பலத்தினால் முடியாத காரியங்கள், பராக்கிரமத்தினால் முடியாத காரியங்கள் உந்தன் ஆவியினாலே இந்த நேரத்திலே இந்த காலை நேரத்திலே செயல்பட வேண்டும். Hallelujah. Sweet Jesus, come in our midst this morning. Thank you, Jesus. நாங்கள் தாகமாய் இருக்கிறோம். Amen. எங்கள் மேலே உந்தன் ஆவியை ஊற்றுவீங்க. Hallelujah. We praise and exalt your name. We praise and exalt your Thank name. you, Jesus. Majesty, we praise and exalt your Thank you, name. Holy Spirit. We praise you, Father. Thank you, Jesus. How many of you can say, my God is faithful and does mighty marvelous things for me? Amen. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Amen. Amen. நான் ஆராதி கர்த்தரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. Amen. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல ஒரு சந்தேகம் இல்லாமல் எனக்கு சொல்லலாம், என் ஆண்டவர் செய்ய கூடாத காரியம் எதுவும் இல்லை. Amen. There is nothing impossible for God. What man thinks impossible, my God is able to do. Amen. மனிதரால் கூடாத காரியம் என் தேவனாலே எல்லாம் கூடும். Amen. How many of you can say with assurance, what is impossible for man is possible for my God? ஒரு நிச்சயத்தோட இந்த நாளிலே விசுவாசிப்போமா? Amen. How many of you can say that? What is எத்தனை பேர் impossible for man is possible for my God. Amen. Hallelujah. We're going to sing a couple of songs and praise the name of the Lord this morning. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே,
காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். உள்ளத்தோடே எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே குற்றங்களில் மன்னித்தாரே, நோய்கள் நீக்கினாரே. குற்றங்களில் மன்னித்தாரே, நோய்கள் நீக்கினாரே. பருகுலில் இந்த மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். திருப்தியாக்குகிறார். காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் காத்து செய்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லுவோம். நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஓ, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
Lord. We magnify your name. We praise you, Lord. ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி. எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. அதிசயமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father Lord, உம்மை ஆராதிக்கின்றோம். Father Lord, we praise your name. Let us all look up to the heavens above and say, Father, you are worthy to be praised. வானத்துக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்த்து சொல்லுவோம், ராஜா நீங்க துதிக்க பாத்திர. Lord, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ராஜா, when we turn back and see, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை ராஜா, you carried us this far. ஒரு கரு போல எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். Majesty, we praise your name. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. We praise and exalt your name. There is no one like you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Sweet Jesus, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு. எல்லாரும் கடவுள் சொல்லும், ராஜாதி ராஜாவுக்கே ஒருவருக்கே ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், இன்னும் அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஒருவருக்கே Jesus, ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி எங்கள் எபினேசரே. இதுவரையில்
majesty. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் சேனைகளின் ஆண்டவரே. We praise and exalt your name. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, we magnify your name. We praise your name. We praise you. We thank you, Lord.
breaks. Awaken supernatural faith. Your glory. Your glory is tangible in this place. Lord, you're doing something great. Awaken supernatural faith. We praise your name, Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest himself. We praise your name. Vilagada megam நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே
வார்த்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise and exalt your name. Sweet Jesus, we praise you. Lord, you are reigning in our midst. எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி ராஜா. We praise and exalt your name. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Oh, we praise and exalt your name. மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Jesus. We praise and exalt your name. ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். We praise and exalt your name. Thank you Jesus. Praise your name, Lord Jesus. Praise you, Hallelujah. Reba shandara la barikara la ma. Remandaraba shandere. Oriandira la makara masiantura la ba. Reba shandara la mara la mara mara la baraba. Re korolo mo sikara la mara mara la ba. Ora ma shikara Laba la shagade mara lele la ba. marika Ora la la barianda. la mara mara la Ruga di raba shadere lele. ma shandara la ba. Mandere marika baruda raga seke Heavenly anurara. Father, we worship you. பரிசுத்த You're பிதாவே, worthy உம்மை to be ஆராதிக்கிறோம். praised. You're worthy to be praised, நீர் Father. எல்லா மகிமைக்கும் There's no பாத்திரர். one like you, Lord.
Heaven உம்மை and போல earth ஒருவர் will இல்லை. praise your name. உம்மை All will bow மகிமைப்படுத்துகிறோம். down before you. உம்மை All tongue ஆராதிக்கிறோம். confess the Lord is the Lord. Jesus is the Lord. Hallelujah. Rema shera barabaraba. உம்மை Rema மாத்திரமே barabaraba. மகிமைப்படுத்துகிறோம். Rema shandara barikaralaba. Rikoroloma shandaralaba. We worship you, Lord. We worship you, Lord. உம்மை We worship ஆராதிக்கிறோம். you, Lord. உம்மை We worship you, மகிமைப்படுத்துகிறோம். Lord. We worship you, Lord. எங்கள் மத்தியிலே Rema மகிமைப்படுங்க. sianturalaba. உமக்கு நன்றி I என்று felt the சொல்லுகிறோம். presence of the Lord. இந்த இடத்திலே தேவ பிரசன்னம் அளவுக்கு I அதிகமாய். felt the presence of the Lord. இந்த இடத்திலே தேவ மகிமை God காணப்படும். going to do something today. இந்த நாளிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய While I போகிறார். was standing in the kids service, நாங்கள் பிள்ளைகளுடைய ஆராதனை நிற்கும் I போது felt the presence. நாங்கள் இந்த இடத்திலே தேவ பிரசன்னத்தை Spirit உணர்ந்தோம். of God told me தேவாவியானவர் சொன்னார், He going to do something today. இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை He செய்ய going to போகிறார். renew your spirit. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். Some of them are here standing and இந்த you're இடத்திலே நின்று praising and கொண்டிருக்கிற அநேகர். worshiping, but your heart is cold. நீங்கள் இந்த இடத்திலே ஆராதிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய Your heart is cold. There's no connection with the God. நீங்கள் தேவனோடு கூட சரியான உறவில் இல்லை. You're praising, you're doing everything, நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் வாயினாலே, but you're separated, you're away from God. நீங்கள் தேவனை விட்டு அளவுக்கு அதிகமான தூரத்திலே. But this morning God wants you to come back. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ள He's விரும்புகிறார். going to renew your spirit. நீங்கள் இந்த நாளிலே உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் He's என்று going to கர்த்தர் spark விரும்புகிறார். your spirit this morning. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Rabba shanda rabba ralaba. ராது ராக Riyandi சகதேரி lalama rama shanda. ரிஹந்தரபா Oh ஷாந்தேரி riyandi lalama karaba rama. மாதி ராக Oh rama சகதேரி. shera la 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 ma Yes, rama rama. yes. We praise your mighty Praise name. you, Father. We praise your mighty name. Oh, We praise your மகிமைப்படுத்துகிறோம். mighty name. உமது வல்ல நாமத்தை We உயர்த்துகிறோம். praise your mighty உமது name. வல்ல நாமத்தை We lift your உயர்த்துகிறோம். name on high, உமது Father. பலத்த நாமத்தை Thank you, my உயர்த்துகிறோம். Lord Jesus. இயேசுவே உமக்கு We நன்றி. worship you, உமக்கு Lord. நன்றி என்று We சொல்லுகிறோம். praise your name, உமது Lord நாமத்தை Jesus. Thank you for உயர்த்துகிறோம். your presence. நன்றி உமது Thank you for பிரசன்னத்துக்காக. your presence. உமது பிரசன்னத்துக்காக Thank கோடான you for கோடி your நன்றிகள். anointing, Lord. இந்த இடத்திலே Thank you தேவரீர் for your அபிஷேக touch, மலை ஊற்றின Lord. கிருபைகளுக்காக Thank you, ஸ்தோத்திரம். Father. உமக்கு Thank நன்றி. you, Lord. உமக்கு You're going to நன்றி. do mighty இந்த things. இடத்திலே பெரிய காரியங்களை You're செய்ய going to do போகிறீர். mighty things. இடத்திலே பெரிய We காரியங்களை know செய்ய that, போகிறீர். Lord. அப்பா, We நாங்கள் are அதை sure அறிவோம். that நீர் எல் because ஷடாய். you're God, அப்பா, you are Shaddai, நீர் எல் you are ஷடாய். Rohi, நீர் எல் oh ரோய். Jehovah Jireh. நீர் யெகோவா We யாயிரே. praise your name. உமது Oh நாமத்தை Yeshua, உயர்த்துகிறோம். we உம்மை give உயர்த்துகிறோம். glory and யேசுவா, honor இந்த to your நாமத்தை name, Father. உயர்த்துகிறோம். Thank you, Jesus. நன்றி, ராஜா. Thank you, Lord. நன்றி. Thank you, Master. நன்றி. Hallelujah. Hallelujah. Praise your mighty name. உமது நாமத்தை உயர்த்துகிறோம். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Amen. ஹalleluya. Thank you, Lord. நன்றி Thank ஆண்டவரே. you, Lord. நன்றி. After the sermon, இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு if you want any prayer, உங்களுக்கு ஜெபம் தேவையானால் you can come in front. நீங்கள் முன்பாக வரும்படியாய் உங்களை கேட்கிறேன். You can come in front. உங்களுக்காக Going to ஜெபிக்க pray for you all. பிரியப்படுகிறோம். This is what God wants me to do this morning. இந்த நாளிலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். I can feel the presence of the Lord. இந்த இடத்திலே தேவருடைய I can பிரசன்னம் feel the காணப்படுகிறது. anointing moving. இந்த இடத்திலே தேவ அபிஷேகம் I காணப்படுகிறது. can feel the power of God is தேவருடைய moving. வல்லமை இந்த இடத்திலே சஞ்சாரம் பண்ணி I கொண்டிருக்கிறது. can feel that. இந்த இடத்திலே தேவருடைய வல்லமை சஞ்சாரம் பண்ணி But God கொண்டிருக்கிறது. going to touch each and தேவரீர் everyone this morning. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே இந்த நாளிலே சந்திக்க போகிறார். Whatever situation, I don't know, you came this morning. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துக்கு வந்தீர்கள் என்பதை நான் அறியேன். I didn't come that way. நான் அறியேன். I got I got a big sermon today to இந்த give நாளிலே you. என்னிடத்திலே ஒரு பெரிய பிரசங்கம் இருக்கிறது. I want to give that. I want to deliver that. That's the way I came this morning. இந்த நாளிலே அதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியா இந்த But I இடத்துக்கு was வந்தேன். standing here. நான் இந்த இடத்துக்கு வந்தபோது I felt the presence. தேவ பிரசன்னத்தை I felt உணர்ந்தேன். the anointing. தேவ அபிஷேகத்தை I உணர்ந்தேன். felt the Spirit of God is telling me to pray for you all. கர்த்தர் என்னிடத்திலே உங்களுக்காய் தனிப்பட்ட முறையிலேயே ஜெபிக்கும்படியா Some கர்த்தர் people எனக்கு are here சொன்னார். this morning. இந்த இடத்திலே அநேகர் Your நிக்கிறீர்கள். spark is gone.
Your spark is gone. You don't have any relationship with the Holy Spirit. உங்களுடைய அக்கினியை You இழந்திருக்கிறீர்கள். are doing ministry. நீங்கள் ஊழியம் You are doing செய்கிறீர்கள். everything. நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். But you don't have a connection with the Holy ஆனால் Spirit. தேவரோடு கூட உறவில்லை. God going to touch you all this இந்த morning. காலை வேளை கர்த்தர் உங்களை தொட போகிறார். God going to bring you to that place where God is dwelling. மீண்டுமாய் கர்த்தர் உங்களை அவரிடத்திலே அழைத்துக் கொள்ள போகிறார். Are you சேர்த்துக் கொள்ள ready போகிறார். this morning, இந்த நாளிலே church? நீங்கள் ஆயத்தமா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? You want the Spirit of God? இந்த நாளிலே You தேவனுடைய want the அபிஷேகம் தேவையா? anointing? You இந்த want நாளிலே God to அபிஷேகம். touch you this morning? இந்த நாளிலே தேவனுடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகப்பட விரும்புகிறீர்களா? When you believe, you நீங்கள் will see that. நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை When you பெற்றுக்கொள்கிறீர்கள். trust, you will see the presence of the நீங்கள் Lord. விசுவாசிக்கும் போது தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவீர்கள். You see, I cannot stand. இந்த இடத்துல என்னால் நிற்க கூடாது It's very இருக்கிறது. hot. இந்த இடத்துல The presence of the Lord is moving. தேவனுடைய வல்லம் இந்த இடத்துல It's காணப்படுகிறது. moving this morning. ஹalleluya. Hallelujah. 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 ஹalleluya. This is not my sermon actually. இது என்னுடைய பிரசங்கம் அல்ல. I didn't prepare that way, but God wants me to do. கர்த்தர் இப்படியாய் So செய்ய quickly என்னை I'm அனுமதிக்கிறார். going to go through my sermon. இந்த நாளிலும் கூட என்னுடைய வார்த்தை கொண்டு வந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Topic of my sermon is இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு God என்னவென்றால் of my valleys. பள்ளத்தாக்கின் தேவன். God of my valleys. என்னுடைய பள்ளத்தாக்குகளின் தேவன். Hallelujah. Not anyone's valley. Sunday school, sorry, excuse me. Sunday school kids, please make your way to Sunday school. I'm sorry. Bless you. Thank you. God bless Hallelujah. you. Hallelujah. So God of my valleys. பள்ளத்தாக்கின் தேவன். Not anyone else's valley. I'm talking about my valley. வேறு யாருடைய பள்ளத்தாக்கும் அல்ல, இது என்னுடைய So பள்ளத்தாக்கு. God is talking to you this morning இந்த காலை வேளையிலே about கர்த்தர் your உங்களோடு valley. கூட இடைப்படுகிறார். உங்களுடைய பள்ளத்தாக்குகளை குறித்து. about what you're going through this morning. இந்த காலை வேளை நீங்கள் எதனூடாய் கடந்து செல்லுகிறீர்கள் என்பதை குறித்து பேச We விரும்புகிறார். everyone know our lives are sometimes good, sometimes bad, எங்களுடைய வாழ்க்கையிலே sometimes சில high, நேரம் நன்மையும் sometimes down, நன்மையும் தீமையும் உயர்வும் mountains there, தாழ்வும் இதெல்லாம் mountains there, இருக்கிறது. valleys are there. மலைகள் காணப்படுகிறது, பள்ளத்தாக்குகள் காணப்படுகிறது. No one lives on mountain tops forever. எங்களுடைய வாழ்க்கையில மலை உச்சியிலேயே நாங்கள் சஞ்சாரம் பண்ணுகிறவர்கள் அல்ல. நாங்கள் விரும்புகிறோம், We everyone like that to stay on the mountain நாங்கள் top. ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் மலை உச்சியிலே அந்த Because it's உன்னத so நிலையிலே good இருக்க. to our heart when we stay on the top of the mountain. அந்த உன்னத நிலையில் இருப்பது என்பது மனதுக்கு பிரியமாய் இருக்கிறது. But sometimes God is taking you to somewhere else also in our life. ஆனால் கர்த்தர் எங்களை வேறு ஸ்தானங்களுக்கும் அழைத்து செல்கிறவராய் So இருக்கிறார். he's taking, because he want to keep our faith more into him. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்யும்படியாய் அவர் மேல் இன்னும் விசுவாசம் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்து செல்கிறார். He wants to come so close to us, so he's taking sometimes in valleys. அவர் நாங்கள் அவரிடமாய் கூடி கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகவே அநேக இடங்களுக்கு எங்களை அழைத்து செல்கிறார். So different, God got different ways to take us. எங்களை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று எங்களை சரிப்படுத்த அவர் அநேக வழிகளை So கொண்டுள்ளார். valleys means what? Valleys means what? What is the meaning of? Valleys representing what? பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது? It's the lowest place. It's a low ground. இது தாழ்வான பிரதேசத்தை குறிக்கிறது. What is mountain? It's top. மலை என்று சொல்லும்போது என்னது? But உன்னத valley நிலையை is குறிக்கிறது. totally different from the mountain. பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது மலையை விட It's a ground. அதிக வேறுபாடு உள்ளது, இல்ல It's a வித்தியாசமான இடம். ground. It's a very low place. பள்ளத்தாக்கு என்பது It's a கீழான lowest. பிரதேசம், தாழ்ந்த It's the பிரதேசம். darkest days in our life. இந்த தாழ்ந்த பிரதேசம் என்பது இது இருளான Maybe காலமாய் you're இருக்கிறது. sitting here today. இந்த நாளிலும் கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். You're nicely smiling and nicely dressed up and everything. நன்றாய் உடுத்தி Like இந்த me. இடத்துக்கு வந்திருக்கலாம். Like me. நாங்களும் அப்படியே வந்திருக்கிறோம். I'm preaching as well. நாங்கள் இந்த நேரத்திலே But you பிரசங்கிக்கிறோம். don't know what we are going through, நாங்கள் and I don't know what you're going through. எதனூடாய் செல்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. Maybe you're going through the darkest days in your life. இந்த நாளிலும் கூட இருளான அந்த கீழான தாழ்வான பாதையினூடாய் நீங்கள் கடந்து சென்று Maybe கொண்டிருக்கலாம். you're thinking, Lord, where I'm going to head? Where is my life is going to go now? நான் எங்கு போகிறேன்,
எதை எதிர்நோக்கி போகிறேன் என்று நீங்கள் இந்த நாளிலே அழிந்து How கொண்டிருக்கலாம். I'm going to sort this? எப்படி இதை நான் தீர்க்க போகிறேன்? When this darkest day is going to be end? இந்த இருளான நாட்கள் எப்போது முடிவடைய How போகிறது? long, Lord, I have to go like this? எவ்வளவு தூரம் இப்படி செல்ல போகிறேன் என்று நீங்கள் Lord, I அறிக்கையிடலாம். cannot see any light in my life. எந்த வெளிச்சத்தையும் காணக்கூடாது I can இருக்கிறது. see only dark. இருளை மாத்திரமே கண்டு How கொண்டிருக்கிறேன். can I go, Lord? எவ்வளவு தூரம் ஆண்டவரே? Who will help me, Lord? யார் எனக்கு உதவி I செய்வார்? don't feel you even நான் sometimes. உம்மை உணர முடியாமல் இருக்கிறது. This is your situation. இந்த maybe. நாளிலும் இது உங்கள் சூழ்நிலையா இருக்கலாம். The same situation David also went. தாவீதும் இதே சூழ்நிலையில் சென்றான். In Psalms 23:4 says, 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறபடி, even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the darkest valley in my life, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட, it is very darkest, இது very இருளான- dark in our life. இது இருளான பாதை என்னுடைய The வாழ்க்கையிலே. same way David also went. தாவீது அந்த பாதையினூடாய் சென்றான். So David was, because Saul was following David, சவுல் தாவீதை பின்னிட்டு so வரும்போது David was hiding most of the times in his life. He was hiding. தாவீது And he பயந்து lived. ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தான். He hid himself in the caves. அவன் கெபிகளிலே இருக்கும்போது, Oh, he hid himself in the caves. He hid everywhere அவன் தன்னை கெபிகளிலே கூடாரங்களை மறைத்துக் because கொண்டிருந்தான். he wanted to save his life. அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அவன் ஒளிந்து He மறைந்தான். knew that God has chosen him. அவன் நன்றாய் அறிந்திருந்தான் கர்த்தர் He- அவனை he- தேர்ந்தெடுத்திருக்கிறார் He என்று. knew that he will be a king one day, ஒரு நாள் இந்த தேசத்துக்கு நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று anointed அறிந்திருந்தான். by the prophet. அவன் தீர்க்கதரிசியினாலே அவன் முன்னுரைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். But everything has happened even. எல்லாம் நடந்திருந்தும் கூட He still struggled to his life. இன்னுமாய் அவன் Still தவித்துக் he's கொண்டிருந்தான். running around. இன்னும் போராடி கொண்டிருந்தான். Darkest days in his life. இருளான பாதையிலே போராடி கொண்டிருந்தான். Even though he's saying, அவன் Yeah, go on. I walk through in that darkest place. I trust on you. நான் இந்த மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட என் தேவனை நான் நம்பியிருக்கிறேன் I என்று trust சொன்னான். on you அவன் அப்படியே அறிக்கை செய்தான். because I know my God. நான் ஆராதிக்கிறவர் I இன்னார் என்று know my அறிவேன். God. Yes, I'm going through now this situation in this darkest place I'm going through, but I know my God will deliver me. நான் இந்த இருளான பாதையிலே சென்று கொண்டிருந்தாலும் கூட நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் வல்லவர் என்னை விடுவிக்கிறவர் என்றே நான் அறிந்திருந்தேன். That is why I'm saying God of my valleys. அதனால் தான் நான் சொல்கிறேன் பள்ளத்தாக்கின் தேவன். God of my valleys. பள்ளத்தாக்கின் தேவன். It's hard sometimes. இது கஷ்டமான காரியம். It's not an easy thing. இது லேசான காரியம் When we are அல்ல. going through the difficult time, it's not easy to say, Lord, I'm trusting you. கஷ்டமான இருளான பாதையிலே செல்லும்போது ராஜா நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவது கடினமான காரியம். But this is what God is expecting from ஆனால் you. இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் இதை This is உங்களில் what God is எதிர்பார்க்கிறார். expecting from you and me. இதையே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறார். So we're going to go and see a story in the Bible. நாங்கள் அநேக கதைகளை இந்த பைபிளிலே பார்க்க போகிறோம். 2,900 years ago, there's a king called Ahab. Was in the 2900 Israel. ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகாப் என்கிற ராஜா ஆண்டு He கொண்டிருந்தான். was the king அவன் in ஒரு Israel. ராஜாவாய் இருந்தான். One day the Syrian army gathered 32 nations to come against to the Israel. 32 தேசங்களிலே ராஜாக்கள் இவருக்கு எதிராய் வந்து சேர்ந்தார்கள். So they gathered and they came for the battle with Israel. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து வந்தார்கள். And God gave the victory to Israel. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். So the next year came. அடுத்த வருடம் வந்தது. So they planned. இந்த நாளிலே அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். So you and me, we know that if anything fail in our life, we always make sure next time when we facing the battle, we know we will plan it, we'll write it. I don't know you, but I do sometimes. நாங்கள் போராட்டத்தின் ஊடாய் செல்லும்போது ஒரு முறை கண்ட அனுபவத்தை மீண்டுமாய் செய்து பார்க்க அல்லது எப்படி இதை முகம் கொடுப்பது என்பதை நாங்கள் பிளான் பண்ணுவோம். Because we don't want to fail.
நாங்கள் தோற்க விருப்பம் இல்லாதவர்கள். So these people, the Syrian army, gathered all the army hierarchies and they gathered everyone and they were planning something now. இந்த சிறிய யுத்தம் பண்ணுகிறவர்கள் இவர்களுக்கு எதிராக எல்லா ஆலோசனையும் பண்ணி கொண்டிருந்தார்கள். So after reviewing all the battle plans and everything, what they decide is they thought they're not going to fight on them because previously they fought the battle on the mountain. முதலாவது யுத்தத்திலே அவர்கள் மலை உச்சியிலிருந்து யுத்தம் பண்ணினார்கள். So they lost the battle. அவர்கள் தோற்று போனார்கள். They came to a conclusion because we lost the battle on the mountain, because God helped them on the mountain. So they start to plan, okay, we will go to a valley of flat ground. In there, God cannot help. இந்த முதலாவது வருடத்திலே மலை உச்சியிலே யுத்தம் பண்ணின போது அவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த நாளிலே இந்த இரண்டாம் வருடத்திலே அவர்கள் யோசனை பண்ணினார்கள், ஆலோசனை பண்ணினார்கள். என்னவென்றால் மலை பள்ளத்தாக்கிலே நாங்கள் யுத்தம் பண்ணினால் அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று. Sometimes we also like that. நாங்களும் அப்படியே. We choosing a way when God is not helping, we are going another way. நாங்களும் கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், அதனாலே நாங்களும் வழிகளை தேர்ந்தெடுக்க முற்படுகிறோம். We think God can help the other people only. The others, they're getting everything. Look at them. When they pray, God is answering. மற்றவர்களுக்கு எல்லா ஜெபங்களும் கைகூடி வருகிறது, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எனக்கு அப்படி நடப்பதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். Me, Lord, you never answer to me. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எனக்கு உத்தரவு தரவில்லையே என்று நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய ஒரு ஜெபமாவது கேட்கப்படவில்லை. Where is going, Father? நான் எங்கே இருக்கிறேன்? So we're going to read 1 King 20, chapter 20, verse 23. முதலாம் ராஜா, 1 Kings, right? Yeah, 1 King 20, 23. ஒன்று ராஜாக்கள். Meanwhile, the officials of the king of Aram advised him, their gods are gods of the hills. That is why they were too strong for us. But if we fight them on the plains, that means valleys, surely we will be stronger than they. சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவருடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனாலே அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாங்கள் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்கள் மேற்கொள்வது நிச்சயம். So they choose to fight on the ground. அவர்கள் சமபூமியிலே யுத்தம் பண்ண பிரயத்தனம் பண்ணினார்கள். So they thought in their God cannot help them. இவர்கள் தேவன் மலை உச்சிலே மாத்திரமே கிரியை செய்வார், இந்த சமபூமியிலே கிரியை செய்ய மாட்டார் என்பதை நினைத்தார்கள். God cannot protect them, they thought. இந்த தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது இந்த சமபூமியிலே நினைத்தார்கள். நாங்கள் இலகுவாக இவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். நாங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைத்தார்கள். Easily we can defeat Israel. வெகு விரைவிலேயே அவர்களை நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். But they don't know our God. யாரும் எங்கள் தேவனை அறியாதிருந்தார்கள். They didn't knew the God, the way God works. They didn't எங்களுடைய தேவன் எப்படி கிரியை செய்வார் என்பதை மனுஷர் அறியாதிருந்தார்கள். Our God is everywhere. எங்களுடைய தேவன் எல்லா இடத்திலும் கிரியை செய்ய வல்லவர். Any situation in your life. எந்த சூழ்நிலையிலும் கிரியை செய்ய வல்லவர். Maybe you are going through a mountain, maybe you are in a valley, maybe you are somewhere else, but my God is there for you. மலை உச்சிலே இருக்கலாம், பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், எங்கள் தேவனாலே எல்லா இடத்திலும் கிரியை செய்யக்கூடும். His hand is not shortened. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. He is there for you. அவர் உங்களுக்காய் கடந்து வந்திருக்கிறார். He has not forsaken you. அவர் உங்களை மறந்து போகவில்லை. Because he is God. அவர் தெய்வம். He created you. அவர் உங்களை உருவாக்கினவர். He done everything for you. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காகவே உண்டாக்கினார். He never left you alone. அவர் உங்களை கைவிட்டு செல்லுகிறவர் அல்ல. He will be with you. அவர் உங்களோடே கூட இருக்கிறவர். They didn't know that. அவர்கள் அதை So அறியாதிருந்தார்கள். 1 King 20:27. So they planned to fight on the valley. ஒன்று ராஜாக்கள் 20:27 சொல்லுகிறபடி இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடாக்களை போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. When the Israelites were also mustered and given provisions, they marched out to meet them. The Israelites camped opposite them like 2 small flocks of goats. They were like a small
army. They had a small army to fight with the Syrian army. சிறிய வெள்ளாட்டு கிடாக்களை போல பாளையம் இறங்கினார்கள் என்று அந்த இடத்திலே The சொல்லப்படுகிறது. Syrian army is like 100,000. சீரியர் குழியிலே அநேகர் இருந்தார்கள். But these people like a small army, small people like a not very many soldiers were not there. இஸ்ரவேல் கூட்டத்தாரோ மிகவும் கொஞ்சமாய் இருந்தார்கள். When Syrians saw them, சீரியர் அவரை கண்டபோது they thought easily they will get the victory. அவர்கள் நினைத்தார்கள் இவர்களை இலகுவாக மேற்கொள்ளலாம். Easily. இலகுவாக. Israelites maybe they also thought when they saw the Syrian, they must be thinking in their heart, oh my God, that's it. We are finished. இஸ்ரவேலரும் சீரியரை பார்த்த மட்டிலே நினைத்தார்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தாரை நாங்கள் எப்படி சந்திக்கலாம் அப்படி என்று Like பயந்தார்கள். this morning David said, the Elijah, when Elijah saw the Baal, they had 150 prophets was there. இந்த காலையிலே மகன் டேவிட் பிரசங்கம் பண்ணினார். அதிலே சொன்னார் எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கண்டபோது One prophet only, God's prophet only, one Elijah was there. எலியா மாத்திரமே இந்த But பக்கத்தில் they நின்று had கொண்டிருந்தார். 150 people. அவர்கள் 150 தீர்க்கதரிசிகள் அடுத்த பக்கம். Imagine. நினைத்து பாருங்கள். Imagine your situation. நினைத்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். So people are come against. அநேகர் So many உங்களுக்கு எதிராய் enemies. வந்தார்கள். So many giants of people. அநேக ராட்சதர்கள் எதிராய் You வந்தார்கள். must be alone for நீங்கள் fighting. தனியாய் நின்று You கொண்டிருக்கலாம். must be alone this morning. இந்த காலையிலும் நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கலாம். But one thing don't forget. ஒன்றை மறந்து போக வேண்டாம். God is there. கர்த்தர் எங்களோடு God கூட. is there. கர்த்தர் My உங்களுக்காக. God is there with you. கர்த்தர் உங்களுக்காக Because my உங்களோடு. God, nothing is impossible to God's hand. அவராலே கூடாத He காரியம் can எதுவும் do இல்லை. anything in your life. அவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர். Anything in your life. எதையும் செய்ய வல்லவர். Whatever it is. எதுவாய் இருந்தாலும் Whoever comes against யாராய் you. இருந்தாலும் Enemy must be strong and he must be a giant. எதிரி ராட்சதனை போல இந்த நாளிலே உங்களுக்கு முன்பா நின்று And கொண்டிருக்கலாம். my God is bigger than everyone. என் ஆண்டவர் He's எல்லாவற்றையும் விட பெரியவராய் greater than இருக்கிறார். everyone. அவர் எல்லாவற்றையும் விட பெரியவராய் He's a இருக்கிறார். God who created heaven and earth. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின ராஜா. He is with you. அவர் உங்களோடு கூட He is இருக்கிறார். besides you. அவர் உங்கள் He பக்கத்தில் இருக்கிறார். walks with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். He is there for you. உங்களுக்காகவே இருக்கிறார். Who can come against you? யார் உங்களுக்கு எதிராய் நிற்க Who முடியும்? can come against யார் you? உங்களுக்காக My எதிர்கொள்ள முடியும்? God is with you. என் தேவன் உங்களுக்காக யுத்தம் My பண்ணுகிறவராய் God is இருக்கிறார். with you this morning. இந்த காலையிலே அந்த தேவன் பேசுகிறார். So it's a small people of army was gathered for இந்த Israel. நாளிலும் கூட பார்க்கிறோம் இஸ்ரவேல் கூட்டத்தார் அந்த இடத்திலே குறைந்த கூட்டமாய் இருந்தார்கள். In there, God is sending a message through the prophet. தேவரீர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு செய்தியை அனுப்புகிறார். 1 King 20:28 says, ஒன்று ராஜாக்கள் 20:28 பார்க்கிறபடி the man of God came up and told the king of Israel, this is what the Lord says, because the Arameans think the Lord is a God of the hills and not a God of the valleys. I will deliver this vast army into your hands, and you will know that I am the Lord. ஆமென். Hallelujah. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று He said, கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். I am the God. நானே தெய்வம். I can do anything, anywhere. நானே தேவன். நான் எதையும் எங்கும் செய்ய வல்லவன். Sometimes we expect God to do certain things the way we want. நாங்கள் சில நேரங்களில் நினைக்க கூடும் நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் We என்று. want Him to act the way we want. அவர் நாங்கள் நினைக்கிற பிரகாரமாய் கிரியை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நினைப்போம். He's not a magician. அவர் He's not a magician. அவர் magician அல்ல. He மந்திரவாதி அல்ல. He is the Lord. He's the அவர் Lord of தெய்வம். hosts. அவர் ஆண்டவர். அவர் He's the ஆளுகை செய்கிறவர். creator. He அவர் உருவாக்கினவர். created you and me. அவர் என்னை உங்களை உருவாக்கின தெய்வம். Before earth formed, He created you and me. நாங்கள் உருவாக முன்பாகவே எங்களை தேர்ந்தெடுத்த He தெய்வம். got a plan for you and me. எங்களுக்காய் அவர் He knows what He's doing.
He knows everything. அவருக்கு எல்லாமே அவரால் அறியக்கூடும். There's no time limit for him. அவருக்கு எந்த நேரமும் There's no இல்லை. time scale for him. அவருக்கு நேர முறைப்படி வேலை செய்கிறவர் அல்ல. He's infinite. There's nothing. He is today, tomorrow and forever. அவர் எக்காலத்திலும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். So God is saying, I am the God. நானே தெய்வம் என்று I can சொல்கிறார். change everything. நான் I எல்லாவற்றையும் can மாற்றுவேன். perform miracles anywhere. நான் எந்த இடத்திலும் அதிசயம் He செய்ய can do வல்லவர். mountain tops and he can do the valleys as நான் well. மலைகளில் கிரியை செய்கிறவர், பள்ளத்தாக்குகளில் கிரியை செய்கிறவர். You and me should know this. நானும் நீங்களும் இதை அறிந்து We கொள்ள should வேண்டும். know this. நாங்கள் அறிந்து We கொள்ள have to put it வேண்டும். to our heart. இதை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். Whatever circumstances you are going through this morning, எப்படியான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருந்தாலும் you must be thinking, it's very dark, Lord, there's no help. இந்த இடம் இருளாய் இருக்கிறது ஆண்டவரே, இதிலே எந்த உதவியும் இல்லை என்று No நினைக்க one கூடும். can help me. இந்த இடத்திலே எந்த மனுஷனும் உதவி செய்ய No முடியாது. one can help me in this இந்த இடத்திலே situation. எவரும் கடந்து வர முடியாது. No one can give me the victory. எனக்காய் யாரும் ஜெயம் தர முடியாத இடம் ஆண்டவரே. I am finished now. நான் இதோடு முடிந்தேன் என்று My நினைக்க time கூடும். is gone now, என்னுடைய Lord. நாட்கள் முடிந்தது என்று I நினைக்கலாம். cannot come up my life. இனிமேல் நான் என்னை குறித்து நினைக்க கூடாது என்று நினைக்கலாம். That's it, Lord. இதோடு முடிந்தது கதை என்று But நினைக்கலாம். in that situation, God is ஆனால் saying, அந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், I am the Lord. நானே தெய்வம், I can change everything. நான் எதையும் மாற்ற When I வல்லவர். say a word, things will happen. நான் ஒரு வார்த்தை சொன்னால் காரியங்கள் நடைபெறும். When I think, even things will happen. நான் நினைத்தால் காரியம் அதன் இடத்திலே நடைபெறும். Because He's God. அவர் ஆண்டவர், We are human. நாங்கள் We மனுஷர். can do certain things only. எங்களால் முடிந்த காரியம் சில காரியங்களே. We are limited. நாங்கள் We are வரையறுக்கப்பட்டவர்கள். limited. We cannot do certain things. எங்களால் எல்லாம் செய்ய முடியாது. But my God ஆனால் என் is ஆண்டவர், an unlimited God. அவரால் He can எல்லாம் do கூடும். anything in life. எதுவா இருந்தாலும் So the Israel got the victory. இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். So today, this morning, இந்த நாளிலும் கூட what are you looking from God? இந்த நாளில் நீங்க எதை குறித்து கர்த்தரிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? Why you're so upset? ஏன் கலங்கி போயிருக்கிறீர்கள்? Why your heart beats so troubled? ஏன் உங்களுடைய இருதயம் கலங்கி You போயிருக்கிறது? think that God can help you only on the mountain top? நீங்கள் நினைக்கிறீர்களா மலை உச்சியில் மாத்திரம்தான் என் ஆண்டவர் கிரியை You think that செய்யக்கூடும்? God cannot help you in the valley? When நீங்கள் you're going through நினைக்கிறீர்களா the இந்த lowest part in your life? இந்த சமபூமியிலே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? Maybe you don't have a hope this morning. இந்த காலையிலே நம்பிக்கை அற்றவர்களா இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கலாம். Everyone said, no, it's not going to happen. எல்லாரும் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லலாம், இது It's இனி time நடக்காது. gone. Time is gone. Then it won't be happen in your life. நேரம் சென்று விட்டது, காலம் ஆகிவிட்டது, இதன் பிறகு இது நடைபெறாது என்று சொல்லலாம். But God is giving you today the promise of word is coming to you and saying, I am the Lord. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. I am the Lord. நானே தெய்வம், I can do anything. நானே கர்த்தர், I can நான் build you எதையும் up செய்ய வல்லவர். again. I can rebuild you again. நான் மீண்டுமாய் உன்னை கட்டியெழுப்ப You're வல்லவர். not going to go down. நீ இன்னுமாய் கீழே செல்ல மாட்டாய். Sometimes we say we hit the bottom. No, we're saying, oh, I hit my bottom. Oh my God. ஆண்டவரே நான் கீழே விழுந்து விட்டேன், நான் கீழே That's it, விழுந்து விட்டேன் என்று Lord. சொல்லலாம். The lowest part I went, Lord. ஆண்டவரே நான் கடைசி நேரத்துக்கு வந்து விட்டேன் என்று There's சொல்லலாம். nothing for me to go down. இதற்கு மேல் கீழே செல்ல இடமில்லை என்று சொல்லலாம். But in that situation, God is saying this morning, அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறார், I will lift you up. நான் உன்னை I கட்டி will bring you எழுப்புகிறேன். back. நான் உன்னை மீண்டுமாய் I கூட்டி will bring you சேர்ப்பேன். back. நான் உன்னை You மீண்டுமாய் don't கூட்டி need to worry சேர்ப்பேன். about your giants and the enemies and how many people surrounded by you. வருத்தப்படாதீர்கள், உங்களை சுற்றி இருக்கிற ராட்சதர்கள், மனுஷர், சூழ்நிலைகள் எதை குறித்தும் வருத்தப்படாதீர்கள். Sometimes we worried about so many things in our life. அநேக நேரங்களிலே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைந்து What இருக்கிறோம். other people saying we worried about so much. மற்றவர் சொல்வதை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நாங்கள் Oh, பயந்து he's இருக்கிறோம். saying that. அவர் அப்படி சொன்னார், Other person is saying இவர் that. இப்படி சொன்னார். Don't listen to them. யாருக்கும் காது கொடாதபடி. These people, when they marching to the battle,
இவர்கள் யுத்த களத்துக்கு செல்லும்போது people were surrounded by other people were saying maybe, oh my God, look at the Syrian army, look at the Israel army. இவர்களை சூழ்ந்திருந்தவர்கள் சொல்லியிருந்திருக்க கூடும், இஸ்ரவேல் யுத்த களத்தை பாருங்கள், சீரியர் யுத்த களத்தை பாருங்கள், இதிலே அநேகரும் அதிலே கொஞ்சம் பேருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்திருக்க கூடும். But I think they had a faith on God. ஆனால் இவர்களுக்கோ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை Because வைத்தார்கள். the past experience, when they look back how God delivered them from the situations, they had a faith and they kept. அவருடைய இறந்த காலத்திலே கர்த்தர் எப்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார் என்பதை நினைத்து தேவரிலே அவர்கள் நம்பிக்கை What வைத்தார்கள். about your faith this morning? இந்த people? காலவேளை உங்களுடைய நம்பிக்கை எப்படி Where's your இருக்கிறது? faith? உங்களுடைய நம்பிக்கை எப்படி Where's இருக்கிறது? your faith this morning? உங்களுடைய நம்பிக்கை இந்த காலவேளை எப்படி Where are you இருக்கிறது? keeping your faith? நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? On the people? On the people or their மனுஷர்- words? Or the மனுஷர் மீதா? situation or the சூழ்நிலை மீதா? circumstances? மனுஷர் மீதா, சூழ்நிலையில் மீதா உங்களுடைய விசுவாசம் Your இருக்கிறது? faith is what you can see. That's the faith you're keeping. உங்களுடைய விசுவாசம் எதிலே இருக்கிறது? Trust on God. கர்த்தர் மேல் நம்பிக்கையா He's able இருப்போம். to do anything in your life. அவர் எதையும் செய்ய வல்லவர். So I'm going to see couple of things, couple of valleys I'm going to talk about சில this morning. பள்ளத்தாக்குகளை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். Valleys will come always in human. பள்ளத்தாக்கான சூழ்நிலை எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் வரலாம். Everyone will face the valleys. எல்லா மனுஷரும் இப்படியான சூழ்நிலைகளை Maybe சென்றிருக்கலாம். you're going through a valley now. சில நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரியான பள்ளத்தாக்கான ஒரு சூழ்நிலையை சென்று You are கொண்டிருக்கலாம். in the valley now. நீங்கள் பள்ளத்தாக்கிலே Or நின்று maybe you're கொண்டிருக்கலாம். coming through a valley. அப்படி அல்லாவிட்டால் நீங்கள் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்கலாம். It's part of our life. இது எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளாய் As a இருக்கிறது. human, you have to face the challenges. மனுஷராகிய நாங்கள் இப்படியான சூழ்நிலைகள் கூட செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We have to face. நாங்கள் இதற்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Then we will mature. அப்படி முகம் கொடுக்கும்போது Then we- நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் Then வருவோம். we will get close to God. நாங்கள் கர்த்தரிடத்திலே இன்னும் கிட்டி சேர்ந்தவர்களாய் Then காணப்படுவோம். we will see His hand. அவருடைய கரத்தை ருசி பார்க்கிறவர்களாய் Then we will காணப்படுவோம். see His face. அவருடைய முகத்தை Then பார்க்கக்கூடியவர்களாய் we will காணப்படுவோம். search Him அந்த more. நேரத்திலே நாங்கள் முழு உத்தமத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களாய் Then we will go காணப்படுவோம். after Him. அவர் பின் செல்கிறவர்களாய் We மாற்றப்படுவோம். will go and dwell in His place. அவருடைய சன்னிதானத்திலே நாங்களும் அவரோடு கூட இருப்போம். So it's everyone has to face this battle. நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியான சூழ்நிலையில் செல்ல You வேண்டியதா cannot இருக்கிறது. say, no Lord, I don't want this. நாங்கள் யாருமே இதிலிருந்து தப்பி போக I don't முடியாது. want this. I don't want to face challenge. நாங்கள் challenges சோதனைகளுக்கு உட்படாமல் போவோம் என்று நினைக்க Sometimes இயலாது. I do tell. Sometimes I do tell. நான் சொல்லி இருந்த Oh காரியம் Lord, that is enough for me. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, Don't test me like this. I'm tired now. என்னை இனிமேல் சோதிக்காதேயும், நான் சோர்ந்து போய் So விட்டேன். the things which I went through, நான் போன காரியங்களிலே yesterday my brother came நேற்று என்னுடைய அண்ணா வீட்டுக்கு வந்தார். and he's going through some difficulties in his அவர் life. சில பிரச்சனைகளூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். And he said, I don't know what to do. நான் இதை செய்ய வேண்டாம், I செய்ய said- விரும்பவில்லை என்றார். I said, no, you have to have a plan. நீங்கள் ஒரு திட்டம் போட வேண்டும், திட்டம் You போட்டு should do something. நீங்கள் எதையாவது செய்ய Don't வேண்டும் be என்று சொன்னீங்க. silent. You should plan something and you need to come out from that situation. அமைதியாய் எதுவும் செய்யாதபடி இராதபடி அதுக்கு ஏற்ற He விதத்திலே said, திட்டம் போட்டு he said, I காரியத்தை can't, நடப்பிக்க வேண்டும். that is enough for me. I அவர்- cannot do this. அவர் சொன்னார், இது எனக்கு போதும், இவ்வளவு தான், இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. My brother went. என்னுடைய அண்ணா சென்று விட்டார். So after that, I was speaking to Pastor Denny. நாங்கள் இருவரும் கதைத்துக் கொண்டோம். I said, if he gone through the way I went, he won't believe. நான் போன பாதையிலே என்னுடைய அண்ணா சென்றால் அவர் இந்த நாளிலே உயிரோடு இருக்க Won't மாட்டார். believe. Because his problem, we know the solutions, everything is ahead. He knows what to do and everything, but he can't take a step. அவராலே பார்க்க முடிகிறது, அவராலே செய்ய முடியும், காரியங்களை செய்து முன்னேற முடியும், ஆனால் அவர் செய்யாதிருக்கிறார். But we went through, நாங்கள் சென்ற காரியம், we cannot see anything. நாங்கள் எதையும் பார்க்க முடியாது It was இருந்தது. very darkest time in my சரியான life. இருளான பாதையாய் இருந்தது. Very, very darkest time. இருளான பாதை. I went to the lowest in my life. எங்களுடைய வாழ்க்கையின் பள்ளத்தாக்கின் அடிவாரத்துக்கே நாங்கள் சென்றோம். We don't know what to do. எங்களுக்கு தெரியாது என்ன செய்வது என்று. We don't know where to turn. நாங்கள் எந்த பக்கம் திரும்புவது என்று தெரியாது.
no one can help us. யாரும் எங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. No one can help us. யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Imagine that situation. யோசித்து பாருங்கள் இப்படியான சூழ்நிலை எப்படி இருக்கும். Now I'm look back that situation and நாங்கள் thinking, வந்த சூழ்நிலையை திரும்பி பார்க்கும்போது, oh Lord, you delivered me there. ராஜா நீர் என்னை விடுவித்தீரே. I don't know how he delivered, இது எப்படி என்று தெரியாது. how this was happened. இது எப்படி நடந்தது என்று But தெரியாது. one thing I know, ஆனால் ஒன்று தெரியும். God was with me all this ஆண்டவர் days. என்னை விடுவித்தார். He was there அவர் என்னை and he விடுவித்தார். carried me. அவர் என்னை தூக்கி வந்தார். That sometimes I couldn't sleep. அநேக நாட்களில் என்னால் தூங்க முடியாது. I couldn't sleep. I was crying to God. நான் கர்த்தரை நோக்கி அழுது கொண்டிருந்தேன். Night and night I was crying. ஒவ்வொரு இரவிரவாய் நான் அழுது கொண்டிருந்தேன். I was telling God, Lord, I don't know what to do. Please. Sometimes I couldn't pray even. நான் ஜெபிக்க கூட முடியாது. நான் அழுது கொண்டே இருந்தேன். ராஜா எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிக் It கொண்டிருந்தேன். was very dark. காரணம் இருளான பாதை. I don't know where to turn. I don't know whether to turn left or right even. வலது பக்கமா இடதுபுறமா சாய்வது திரும்புவது என்று கூட தெரியாத சூழ்நிலை. Prayers never came back. Never answered. எந்த ஒரு ஜெபத்துக்கும் பதில் இல்லை. So when we pray, because we need to take decisions in front of us, there are some decisions we need to take it. எங்களுக்கு முன்பாய் அநேக காரியங்கள் இருக்குது. நாங்கள் சில காரியங்களை decisions முடிவு எடுக்க வேண்டியவர்களாய் இருந்தோம். We are praying to God, Lord, please help us to ராஜா எங்களுக்கு இந்த முடிவெடுக்க உதவி to செய்ய get the நாங்கள் correct தேவனை நோக்கி decision. கதறுகிறோம். Then only we can go. நாங்கள் அப்போதுதான் முன்னேறி செல்லலாம் என்று கதறுகிறோம். No sound at all. கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு I வார்த்தையும் don't இல்லை. know where to turn, whether to take this or whether to go this way or that way. இந்த பக்கம் திரும்புவதா அந்த பக்கம் திரும்புவதா எந்த பக்கம் செல்வது என்று எங்களுக்கு தெரியாதிருந்தது. We didn't know what to do. என்ன செய்வது என்று தெரியாது. But in that darkest valley even, அந்த இருளான மரண இருளின் பள்ளத்தாக்கிலே He was there with me. என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். I didn't feel sometimes. என்னாலே உணர முடியாதிருந்தது. Because my prayer didn't come through. என்னுடைய ஜெபங்கள் At கேட்கப்படவில்லை. that point I didn't see God's hand. அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தை நான் காணவில்லை. I didn't see He was with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணரவில்லை. He never told me that, Manori, I am with you. I never heard any voice. என் கர்த்தர் எனக்கு சொல்லவில்லை, மனோரி டனி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. But He took us. ஆனால் அவர் எங்களை சுமந்து like சென்றார். David saying, தாவீது சொன்ன பிரகாரமாக, even though I walk through valleys, நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் He was with me. பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You are with me. அவர் என்னோடு கூட இருந்தார். That same God is with you right அந்த now. தெய்வம் இன்று உங்களோடு கூட இருக்கிறார். Sometimes we troubled by quite a lot of things in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அநேக காரியங்கள்னாலே நாங்கள் கலங்கி போயிருக்க கூடும். We were shaken. இந்த நாளிலே நாங்கள் கலங்கி இருக்க We were கூடும். panicked sometimes. பயந்து இருக்க கூடும். We don't know what to do. என்ன செய்வதென்று We தெரியாது. will get the advice from everyone. நாங்கள் ஒவ்வொருவரிடமும் ஆலோசனைக்காய் அலைந்து திரிந்திருக்க So கூடும். different people saying different things. அநேக காரியங்களை எங்களுக்கு ஆலோசனைகளாய் சொல்லியிருக்கவும் கூடும். So sometimes we goes wrong way because when we hear from other பிழையான தீர்மானங்களுக்கு நாங்கள் இந்த நாளிலே உட்பட்டிருக்கலாம். பிழையானவர்களிடம் சென்று I'm going to see couple of valleys. I don't have much time. என் நேரம் கடந்து செல்கிறது. உடனடியாக நாங்கள் பள்ளத்தாக்குகளை பார்க்க செல்வோம். Right. The valley is sorry. Thank you. The valley of Siddim. சீதோன் I'm going to take a couple of valleys. முதலாவது சீதோன் பள்ளத்தாக்கு. Genesis 14:1-11. I'm not going to read anything now. Genesis வாசிக்க நேரமில்லை. 14:1-11. ஆதியாகமம் We don't have much time. 14ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து 14 வரை. 4 Babylon kings came against 5 kings in Sodom Gomorrah. சோதோம் குமோராவில் உள்ள 5 ராஜாக்களுக்கு எதிராய் சீதோன் தேசத்திலிருந்து 4 They came for the battle. They came for the fight. 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். So 5 kings were in the Sodom Gomorrah. 5 ராஜாக்கள் சோதோம் 4 குமோராவில் kings இருந்து were in Babylon. சோதோம் 4 ராஜாக்கள் பாபிலோனில் இருந்து வந்தார்கள். And the kings who came from Babylon, they got the victory. பாபிலோனில் இருந்து வந்த ராஜாக்கள் வெற்றி பெற்றார்கள்.
The kings were in the Sodom Gomorrah. They ran away from the battle. சோதோமில் இருந்த ராஜாக்கள் ஓடி ஒளிந்து They மறைந்தார்கள். couldn't face to the அவர்களால் முகம் kings. கொடுக்க கூடாது They இருந்தது. couldn't face the battle. அவர்களால் அந்த யுத்தத்துக்கு They முகம் கொடுக்க couldn't fight முடியவில்லை. the battle. அவர்கள் யுத்தம் They பண்ணவில்லை. were so weak. அவர்கள் They didn't இளைப்படைந்திருந்தார்கள். prepare themselves. அவர்கள் They ஆயத்தப்பட்டிருக்கவில்லை. didn't know what to do. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாதிருந்தார்கள். So when you read that passage, please go home and read that தயவு செய்து passage. இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். It says that அந்த இடத்திலே சொல்லுகிறது the valley was, அந்த பள்ளத்தாக்கானது it's a tar pit. The valley was tar, surrounded by the tar. I don't know tar in Tamil what to say. சேற்று கிமசிக் எஸ் It's tar. Just say because we don't Yeah. have much time. அது tar It's tar. It's a yes. pit of, it's surrounded by the tar. So what happened is, these kings, when they ran away from the battle, they fell into the tar pit. இந்த 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 சேற்றிலே அவர்கள் மூழ்கி போனார்கள். So because the reason why they got into that, why they fell into that tar pit, அந்த அந்த பிரதேசத்திலே அவர்கள் விழ காரணம் because they couldn't face the battle. அவர்களால் இந்த யுத்தத்துக்கு முகம் கொடுக்க முடியவில்லை. As a king, you know that they should be in the battle. ராஜாவானவன் யுத்த களத்திலே நிற்க So they வேண்டும். left the people அவர்கள் ராஜாக்கள் and they அந்த ran away. யுத்த களத்தை விட்டு ஓடி When they போனார்கள். ran away, they fell into the tar pit. அவர்கள் ஓடி போன போது அவருடைய யுத்த களத்தில் இருந்த அநேகர் அதிலே விழுந்து மடிந்தார்கள். So this Siddim Valley is a failure place. இந்த சீதோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது ஒரு தோற்கடிக்கப்பட்ட They இடமாய் failed இருக்கிறது. their life. அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட இடம். Kings failed their life. அவர்கள் They தோற்கடிக்கப்பட்டார்கள். should be in the battle. அவர்கள் யுத்த களத்திலே They நிற்க should வேண்டும். fought the battle. அவர்கள் யுத்தம் பண்ண But வேண்டும். they didn't stay there. அவர்கள் அந்த இடத்திலே நிற்கவில்லை. They ran away. அவர்கள் ஓடி When they மறைந்தார்கள். ran away, அவர்கள் ஓடி they மறையும் got போது into the tar pit. அவர்கள் அந்த இடத்திலே விழுந்து மடிந்தார்கள். This morning, இந்த காலை வேளையிலே from which battle you are running away? எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த யுத்தத்திலிருந்து எந்த யுத்த களத்திலிருந்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Which battle you think that I cannot do it? நீங்கள் எந்த களத்தை சந்திக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Which battle you feel like that I'm going to fail? எந்த யுத்தத்திலே நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? From which responsibility you are going to run away? I cannot do it. No church ministry, no way. I'm not going to do it. எந்த பொறுப்புகளில் இருந்து நீங்கள் ஓடி ஒளிய நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சர்ச் ஊழியமாய் இருக்கலாம், வீடுகளிலே குடும்ப பொறுப்புகளாய் இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாய் இருக்கலாம், எதிலிருந்து ஓட நீங்கள் எத்தனிக்கிறீர்கள்? Which thing you are running away this morning? எதிலிருந்து ஓட விரும்பிக் கொண்டு இல்லாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Maybe look at that kings. They are in the pit now. ராஜாக்கள் அந்த சேற்றிலே They மடிந்திருக்கிறார்கள், cannot ஓடிங்கி face இருக்கிறார்கள். the people. அவர்கள் அந்த மனுஷரை பார்க்க Maybe கூடாது people இருந்தது. gathered and they're looking at kings. So they are in the pit. They're covered with the tar. இந்த ராஜாக்கள் சேற்றிலே இருந்ததை மற்றவர்கள் பார்க்க கூடியதா இருந்தது. How embarrassing. அது எவ்வளவு வெட்கத்துக்குரிய காரியம். Maybe your situation also so embarrassing this இந்த morning. காலை வேளையிலே உங்களுடைய சூழ்நிலையும் வெட்கத்துக்குரிய You காரியமாக are in the இருக்கலாம். pit now. நீங்கள் இந்த சேற்றில் You are அமர்ந்திருக்கலாம். covered with everything. நீங்கள் சேற்றிற்குள்ளே அகப்பட்டு இருக்கலாம். People are mocking at you. Oh my God, look at, they said the God is there. Look at that. What happened to them now? மனுஷர் உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணலாம், உங்கள் தேவன் எங்கே என்று. But God is saying this morning, தேவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், I can lift you up. நான் உங்களை உயர்த்த வல்ல I can தெய்வம். lift you up. நான் உன்னை தூக்கி எடுக்க I am the வல்லவர். God. நான் தெய்வம். Nothing is impossible. என்னால் கூடாது ஒன்றுமில்லை. Maybe you are running away from God. நீங்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தரை விட்டே ஓடி போய் Because you are கொண்டிருக்கலாம். running away, you have messed your life. நீங்கள் ஓடி போனதின் நிமித்தம் அநேக காரியங்களை You மிஸ் didn't listen பண்ணிருக்கலாம். to God. You நீங்கள் didn't listen to God. நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. You didn't listen to God. நீங்கள் கர்த்தருக்கு செவி You கொடுக்கவில்லை. went your way. நீங்கள் உங்கள் விருப்பப்படி And you அலைந்து messed up திரிந்தீர்கள். your life now. இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் மெஸ்அப் பண்ணி இருக்கிறீர்கள். But in that situation, God is saying, இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், I can help you. நான் உனக்கு உதவி I can lift you செய்யக்கூடும். up. என்னால் முடியும். I can lift you up. நான் உன்னை தூக்கி எடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. What a faithful God we are serving. எவ்வளவு What a faithful நம்பிக்கைக்குரியவர். God.
He's so good to you. அவர் He's நம்பிக்கைக்குரியவர், so good to you and அவர் me. நல்லவர், He will never forsaken us. அவர் எந்நேரமும் எங்களை கைவிடாத தெய்வம், He will never forsaken us. அவர் எங்களை கைவிடாத தெய்வம். People will embarrass you, மனுஷர் எங்களை but வெட்கப்படுத்தலாம், God will never do that. ஆண்டவர் He எந்நேரமும் will never என்னாலும் do that. செய்யாதவர். He will அவர். lift you up. அவர் எங்களை தூக்கி எடுப்பார், He will lift you up. அவர் எங்களை Do தூக்கி you எடுப்பார். believe that? Do you believe this morning? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஹalleluya. God will lift you up. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Very quickly, other one. இரண்டாவது Valley of பள்ளத்தாக்கு, Eshcol. எஸ்கோர் பள்ளத்தாக்கு. Numbers 13:23. என்னாகமம் 13 Numbers 13:23. 20 23 We're not சாரி going to 13 read 20. because it's long passages. We're not going to read. We know that Moses sent 12 spies to see the promised land. மோசே 12 வேவுக்காரரை கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். So the Israel was under captivity of 400 years. 400 வருஷங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த So தேசம். after 40 years, they're coming near to the promised land now. 40 வருஷங்களுக்கு பின்பாக எகிப்திலிருந்து கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். So they have departed Red Sea. Lot of miracles has happened. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. Now from here to there they can see the promised land. இப்பொழுது இங்கிருந்து பார்க்கும்போது கானான் தேசம் நன்றாய் விளங்குகிறது. Oh my God, another trial now. இப்போது இன்னொரு யுத்தம், Oh Jesus. இன்னொரு சோதனை. What is happening? என்ன நடக்கிறது? They must be thinking, oh, easily they can go and get the land. இலகுவாக சென்று தேசத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். Sometimes we also thinking like that. நாங்களும் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Oh, miracle is very close. இந்த அற்புதம் எங்களுக்கு அருகிலே இருக்கு என்று நினைக்கிறோம். It's feel like, oh, we will get into our hand our miracle. இந்த அற்புதத்தை என் கரங்களினாலே நான் பற்றிக்கொள்வேன் என்று நினைக்கிறோம். In that same minute, அதே நிமிடத்தில் something will happen. வேறொரு காரியம் நடைபெற்றது. Something will happen. வேறொரு காரியம் நடைபெற்றது. So we're going to see what is happening in here. என்ன நடந்தென்றே So பார்ப்போம். 12 spies went. 12 வேவுக்காரர்கள் சென்றார்கள். 10 came back. 10 பேர் வந்தார்கள். Oh my God, we can't do it. நாங்கள் அவர்களை Oh மேற்கொள்ள no முடியாது. way, we can't. நாங்கள் அவர்களை மேற்கொள்ளவே They முடியாது. are like a giant. அவர்கள் ராட்சதர்கள் We போல are like a இருக்கிறார்கள். grasshoppers. நாங்கள் அவர்கள் முன்பாய் We are very வெட்டுக்கிளிகள். small. நாங்கள் சிறியவர்கள். We never can get that land. அவர்கள் தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. This is very similar to our wordings. இந்த நாளிலும் கூட எங்களுடைய வார்த்தைக்கு ஒத்ததாய் அவர்கள் வார்த்தை Sometimes God அன்றிருந்தது. is giving good things to you. கர்த்தர் அநேக நேரங்களில் உங்கள் God கரங்களில் is நன்மை giving கொண்டு bigger தருகிறார். things to you. உங்கள் கரங்களில் பெரிய காரியங்களை God கொண்டு is giving தருகிறார். mighty things to you. வல்லமையான காரியங்களை உங்கள் கரங்களில் கொண்டு தருகிறார். But we saying, நாங்கள் சொல்கிறோம், we can't do it. இதை என்னால் செய்யக்கூடாது. We are small people. We are small people. We நாங்கள் சிறியவர்கள். This is not suitable to us. இது எனக்கு ஒத்து வராது. I always say. நான் எந்நேரம் My husband is saying, no, we will pray for bigger things. ஹalleluya. என்னுடைய மனைவி எப்பவுமே because நாங்கள் I'm சிறியவர்கள் scared. சொல்ல, நான் எப்பவுமே அப்படி சொல்ல I'm மாட்டேன். scared. எங்களால இதை ஜெயம் கொள்ள முடியும் என்று நான் I'm சொல்வேன். scared sometimes how I'm going to deal, how I'm going to get that. So I feel like I feel like, oh my God, in my head lot of questions are coming. என்னுடைய நான் அநேக கேள்விகளை கேட்கிறவளாய் இருக்கிறேன். The same things these people said. இந்த மனுஷருக்கும் அந்த They are நாளிலே like அதே a கேள்விகள். grasshoppers. They are like a giants. நாங்கள் We அவர்கள் can't do முன்பாய் it. We வெட்டுக்கிளிகள், can't do it. அவர்கள் ராட்சதர்கள். But 2 people came. ஆனால் 2 பேர் வந்தார்கள். They said, we can do it. அவர்கள் சொன்னார்கள், We need எங்களால் this கூடும். kind of people in the church. We need this kind of people in the church. இப்படியானவர்கள் இந்த We சபையிலே can இருக்க do வேண்டும். it. எங்களால் Whatever it முடியாது. is, we can do it. நாங்கள் சொல்லுவோம், எங்களால் கூடும். We can do it. எங்களால் கூடும். எல்லாரும் சொல்லுவோம், Because we can do it. Because God is with us. கர்த்தர் எங்களோடு. Whatever it is. என்ன சூழ்நிலையா இருந்தாலும். Maybe we are grasshoppers, it doesn't matter. நாங்கள் பச்சோந்திகளா இல்ல, But sorry. my God is greater than வெட்டுக்கிளிகளா இருக்கலாம். anything. நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருக்கலாம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நாங்கள் He is ஜெயிக்கிறவர்கள். bigger than anything. அவர் எல்லாவற்றையும் விட He will பெரியவர். help me. அவர் உதவி He செய்ய will வல்லவர். guide me. அவர் He உதவி will செய்ய take வல்லவர். me. அவர் என்னை நடத்தி செல்வார். I will go with him. அவரோடு And கூட I நான் will செல்வேன். get the victory. அவரோடு கூட சென்று நான் So வெற்றி பெறுவேன். this valley is valley of fear. இந்த Valley of fear. பள்ளத்தாக்கு பயத்தின் பள்ளத்தாக்கு. Eshcol valley is a valley of fear. எஸ்கோ பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது பயத்தின் பள்ளத்தாக்கு. We always fear. நாங்கள் எல்லாரும் Fear for பயத்தினால். everything. பயம் எல்லா Some வேளையிலும் people are there பயம். fear for everything. சில Like பேர் me. எல்லாவற்றுக்கும் பயம். Very fearful for everything. எல்லாவற்றுக்கும் பயம். The 2 people they have seen this challenge as opportunity. இந்த 2 பேர் இந்த சூழ்நிலையை ஒரு சந்தர்ப்பமாய்
பார்த்தார்கள். 10 people, 10 பேர் they feared. அவர்கள் பயந்தார்கள். They said no. அவர்கள் சொன்னார்கள் இல்லை. And they died in the desert. அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து They போனார்கள். didn't take that challenge as opportunity. இந்த சேலஞ்ச் Savaya. இந்த தேங்க் யூ இந்த சவாலை மேற்கொள்ள அவர்களால் கூடாமற் போனது. So you are in which kind of people? நீங்கள் எந்த கூட்டத்தாரோடு கூட இந்த நாளிலே நிற்கிறீர்கள்? Take that challenge. இந்த நாளிலே இந்த சவாலை You can do மேற்கொள்கிறவர்களாய் it. You can do it. உங்களால் கூடும். Don't die in the desert. வனாந்திரத்திலே இறந்து மடிந்து போக வேண்டாம். God going to give you so many things in your life. கர்த்தர் உங்கள் கரங்களிலே அநேக காரியங்களை தரப்போகிறார். He has released everything. அவர் எல்லாவற்றையும் உங்கள் கரங்களிலே வெற்றிகரமாய் விடுவித்து We need விட்டார். faith to take that. உங்களுக்கு விசுவாசம் மாத்திரமே தேவை, அதை We need பற்றிக்கொள்ள. faith to take that. அவரை நம்பி விசுவாசத்தோடு அதை பற்றிக்கொள்வோம். Without faith you can't please the God. நம்பிக்கை இல்லாமல் தேவரின் மேல் பற்றுதலாய் இருப்பது You கூடாத காரியம். can't please the God without faith. நம்பிக்கை இல்லாமல் தேவர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது கூடாத When you காரியம். believe that, அவர்களை விசுவாசிக்கும் போது, when you speak that, அவரை விசுவாசித்து பேசும்போது you receive that. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். That's the way faith is இது working. இப்படியே விசுவாசமானது கிரியை செய்கிறது. So there is no fear in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை காண This மாட்டீர்கள். morning whatever fear makes you to backslide, இந்த காலவேளை எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, you can move forward இந்த நாளிலே முன்னேறி சென்று or you can go back. அல்லது பின்னால் Two சென்று choices are there. 2 சந்தர்ப்பங்கள் உங்கள் முன்பாக. That is up to you what to do. உங்கள் கரங்களிலே இந்த சந்தர்ப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. Either you can go front முன்னாலே செல்ல with உங்களுக்கு faith அனுமதி உண்டு. or go back fearfully. விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்லலாம் அல்லது பயத்தோடு கூட பின்னாலே செல்லலாம். So which one you going to take this இதனாலே morning? எதை பற்றிக்கொள்ள போகிறீர்கள்? Valley of Eshcol is a fear in place. பள்ளத்தாக்கு எஸ்கோ பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது அது பயத்தின் சூழ்நிலையை கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கா இருந்தது. It's Valley of Elah. ஈலா பள்ளத்தாக்கு, மூன்றாவது ஈலா பள்ளத்தாக்கு. 17:11 I'm not going to read it. முதலாவது சாமுவேல் 1 That's the சாமுவேல் place 17வது David அதிகாரம். met Goliath. இது எல்லாருக்கும் தெரிந்தது. தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட Everyone சந்தர்ப்பம் knows this story. எல்லாருக்கும் தெரியும். Goliath was a giant. கோலியாத் அந்த இடத்துல ராட்சதனாய் காணப்பட்டான். Saul was feared. சவுல் பயந்தான். Because Goliath came and he was speaking and he was shouting. Everyone was fearfully. They were inside the camp. ராட்சத கோலியாத் வந்து எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். They don't know what to do. அவர்கள் என்ன செய்வது என்று அறியாது இருந்தார்கள். Because that words make them fearful. கோலியாத்துடைய வார்த்தைகள் அநேகரை பயமுறுத்துவதாய் இருந்தது. Sometimes Satan try to fear, makes you fear with the words. சாத்தானானவனும் இப்படியே அநேக வார்த்தையின் மூலமாய் உங்களை பயமுறுத்தி That கொண்டிருக்கலாம். words will come to our heart and we cannot stepping in the faith. இந்த வார்த்தை எங்கள் இதயத்தில் வரும்போது நாங்கள் முன்னேறி செல்ல முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். So the valley of Elah is a battling place. ஈலா பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது போராட்டத்தின் பள்ளத்தாக்கு என்று நான் It's a குறிப்பிடுகிறேன். challenge to everyone. இந்த இடத்துல அநேக சவால்கள், We are facing so many challenges in அநேக life. சவால்கள் உள்ள இடமாய் இருக்கிறது. So many challenges. அநேக சவால்கள். How are we keeping our faith? எப்படி என் விசுவாசத்தை நான் How are we பற்றிக்கொள்வது? keeping our faith? விசுவாசத்தோடு எப்படி முன்னேறி செல்வது? I can remember Brother Robin. பிரதர் ரோபினே, எனக்கு When I was doing my sermon, sorry brother, I have to take you as an example. உங்களை ஒரு உதாரணமாய் எடுக்கிறேன், மன்னித்துக் கொள்ளவும். I think 13 years, no, without, how, 13 years. 13 When I was doing the sermon, straight away in my mind, I thought about you. The Spirit of God said, Robin is a good example. இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்லும்போது சகோதரன் ராபினுடைய வாழ்க்கை ஒரு எங்கள் முன்பாய் உதாரணமாய் இருக்கிறது. He didn't come and preach. He didn't come and do the worship. He was not there at all on the stage. இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவதோ ஆராதிப்பதோ அல்ல அவருடைய வேலை, ஆனால் கர்த்தரை நம்பினார். I saw him always. His food. He was near to the food table or doing something else. எங்கள் சபையிலே என்ன வேலையா இருந்தாலும் செய்யற ஒரு சகோதரனாய் இருக்கிறார். He was helping other way. Down jobs only he done it. எல்லா கிரவுண்ட் வர்க்கையும் அவர் பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். He went through a difficult time. அவர் கஷ்டமான நேரத்திலே I கடந்து can சென்றார். remember one day he called and said, I have got a good news. ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் We were சொன்னார், so ஒரு happy. நல்ல செய்தி. We were so happy. எங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். Pastor Danny was very happy. He said, Robin conceived. Robin's wife is conceived. அவருடைய மனைவி கற்பமாய் இருக்கிறார் என்பது எங்களுக்கு After a சரியான couple of சந்தோஷம். months came. சரியான நேரம் வரும்போது, After a couple of months gone. சில மாதங்கள் கடந்த போது And he called and said, திரும்பவுமாய் எனக்கு it was so தொலைபேசியில் சொன்னார். sorrowful.
He was so upset. அவர் சரியான கலக்கத்தினூடாக கடந்து சென்றார். But his faith didn't wave. அவருடைய விசுவாசமானது கலங்கடிக்கப்படவில்லை. So in that same Sunday, he was there in the church. அதே ஞாயிற்றுக்கிழமை இந்த After ஆராதனையில் everything அவர் கலந்து happened, கொண்டார். he was in the church. அவர் கலந்து கொண்டார் I don't ஆராதனையில். know how he did it. அவர் எப்படி செய்தார் என்று தெரியாது. Sometimes you and me cannot do it. உங்களாலும் என்னாலும் அது கூடாது இருக்கலாம். His faith didn't waver. அவருடைய விசுவாசமானது He trusted கலங்கடிக்கப்படவில்லை. on God. அவர் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் His வைத்திருந்தார். faith he kept on God. அவருடைய விசுவாசத்தை தேவரின் பேரில் வைத்திருந்தார். Because of that faith, அதன் நிமித்தம் because of that, அதன் நிமித்தம் God has given a child. கர்த்தர் அபிகேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். Hallelujah. ஹalleluya. This is the கண்மணி, faith we need. இந்த வாரியான விசுவாசம் When we're எங்களுக்கு going தேவை. through the challenges, விசுவாசம் இப்படியான சோதனையூடாய் சவாலினூடாய் செல்லும்போது we need to keep our faith. கர்த்தரிடத்திலே எங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்ள So வேண்டும். this morning, இந்த காலை வேளையிலே the valley of Elah is a battling place. ஈலா பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது போராட்டத்தின் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. In that battling place, அந்த போராட்டத்தின் வேளையிலே don't think you are alone. நீங்கள் தனியே என்று நினைக்க God is வேண்டாம். there with you. கர்த்தர் உங்களோடு கூட. He is with you. கர்த்தர் உங்களோடு கூட. He's there for you. உங்களுக்காக. He will never leave you. அவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார். He will give you some space அவர் to இடம் go through கொடுப்பார். the experience. சில- Then you will be a mature person. அனுபவங்களூடாய் செல்லும்படியாய் கர்த்தர் இடம் கொடுப்பார். There's another valley, I don't have a time. இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, நேரம் கடந்து It's செல்கிறபடினால called இல்ல. Valley of Baca. பாக்கா It's a பள்ளத்தாக்கு. dry land. அது It's a வறண்ட wasteland. பிரதேசம். When Israel people, when they go to Jerusalem, they need to pass that valley. எருசலேமை நோக்கி செல்லும்போது, கானானை நோக்கி செல்லும்போது அவர்கள் அதை கடந்து செல்ல வேண்டியதா Valley இருக்கு. of Baca is a weeping place. பாக்கா என்று சொல்லும்போது கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று Everyone சொல்லப்படுகிறது. goes weeping places in our life. எல்லாரும் நாங்கள் கண்ணீருடாய் கடந்து செல்ல இருக்கிறோம். Everyone goes to the life எல்லாரும் weeping எங்கள் வாழ்க்கையிலே places. கண்ணீருடாய் கடந்து But God செல்லிருக்கிறோம். is saying this morning, கர்த்தர் இந்த காலை when வேளையிலே you go சொல்கிறார், through that weeping places, அந்த கண்ணீருடாய் கடந்து we செல்லும்போது strengthen ourselves. அவர் எங்களை We திடப்படுத்துகிறவர். trust on God. அவர் மேலே We விசுவாசம் வைத்து, believe on God. அவர் மேலே விசுவாசம் We வைத்து, believe on God. அவரை நம்பி, Then you will see the miracles. அவருடைய Then you அற்புத will see the கரத்தை நாங்கள் எங்கள் miracles. வாழ்க்கையில் Then you will காண்போம். see the miracles. நாங்கள் அவருடைய அற்புத Then கரத்தை you எங்கள் will வாழ்க்கையில் see the காண்போம். God's mighty hand. அவருடைய வல்லமையின் கரத்தை Then you எங்கள் will கால்களில் see the காண்போம். presence of the Lord is அவருடைய with you. பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையிலே Shall we காண்போம். all rise up to our நாங்கள் feet? எல்லாரும் எழுந்து We're நின்று going to praise Him and worship Him. நாங்கள் அவரை தொழுது கொள்ள போகிறோம், ஆராதிக்க Hallelujah. போகிறோம். Hallelujah. Hallelujah. Praise you, Hallelujah. Father. If you need a prayer, you can come forward. ஹalleluya. நாங்கள் Hallelujah. ஆராதிக்கிற வேளையிலே Thank ஜெபம் you, தேவையானவர்கள் Jesus. முன்பாக வரும்படியாக Thank you, நாங்கள் கேட்கிறோம். Jesus. Rabba Shandaralaba. Radu Don't Rabba look at here and there. The presence of God is here. The presence is here. தேவ The சமூகம் power எங்கள் of God மத்தியிலே. is moving. தேவருடைய The அபிஷேகம் power எங்கள் of God மத்தியிலே. is moving this moment. Rama Shandaralaba. தேவ வல்லமை எங்கள் மத்தியிலே. Thank you, Jesus. We praise your name. தேவ வல்லமை எங்கள் மத்தியிலே. Hallelujah. ஓ, Hanipoleni. praise you. Thank you, Jesus. The Nandri. rain going to fall this place now. Rabba The Spirit of God going to move. He's going to touch each and everyone. You can speak in tongues and ask God to touch you. Remarala Rema Shandarala Barama Riandira Lama Karama Shandarala. We worship you, Lord. Remarala Marabara Barama Rema Shandarala Barama. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Father. Call up the God. கர்த்தரை Call unto நோக்கி Him. கூப்பிடுவோம். Call unto Him. அவரை Lord, நோக்கி fill me பார்ப்போம். with your power. Fill me with your அவரை நோக்கி power. பார்ப்போம். Fill me with your spark. இந்த I நேரத்திலே need your spirit, Lord. Amen. ரக சகதேவி மாரீத ரப சாந்துரரரர. Praise you, Father. Yes. If you need a prayer, you can come front. ஜெபம் தேவையானவர்கள் முன்பாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். Praise you, Father. Thank you, Lord. Yes. மேன்மையான
want you.